அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸின் நபிரத்துல்லா அம்மாபாத். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இந்த விஷயங்களை பலரும் கேட்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆறுதலும் ஒரு புத்துணர்வும் வரும். அதற்கு வேண்டி தான் இதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் விவாகரத்து பெற்றேன். என்னை சுற்றியுள்ள உலகம் அதிக இருட்டாகவும் நட்பற்றதாகவும் தோன்றியது. எதிர்நோக்குவதற்கு எதுவும் இல்லை என்பது போல் உணர்ந்தேன். நான் எப்போதும் அழுவதைப் போலே உணர்ந்தேன். சில சமயங்களில் கண்ணீரை நிறுத்துவது எனக்கு ரொம்ப கடினமாகவே இருந்தது. நான் வழக்கத்திற்கு மாறான வழிகளை அனுபவித்தேன். தொடர்ந்து எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தன. கவனம் செலுத்துவதில் சிரமம் இருந்தது. மேலும் எனது குற்ற உணர்வும் பயனற்ற தன்மையும் என்னை மிகவும் அவை நம்பிக்கையாக்கியது. என் எதிர்காலம் வெறுமையாகவும் கேள்விக்குறியாகவும் இருந்தது. எனது முன்னாள் கணவருடான எனது திருமணம் ஒரு பெரிய தவறு. எனது குடும்ப உறுப்பினர்களால் நான் எச்சரிக்கப்பட்டேன். ஆனால் நான் அதை தொடர விரும்பினேன். நான் அவரை எப்படி வேண்டுமானாலும் எவ்வளவு முயற்சி எடுத்தாவது திருமணம் செய்ய விரும்பினேன். ஒருவேளை இது குருட்டு காதல் என்கலாம். மேற்படிப்புக்காக பாகிஸ்தானிலிருந்து இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார் எனது முன்னாள் கணவர். அவர் வணிக பயணமாக இங்கிலாந்தில் இருந்தபோது சந்தித்தேன். நாங்கள் பாகிஸ்தானில் திருமணம் செய்து கொண்டோம். அவர் என்னை சார்ந்தவராக என்னுடன் இங்கிலாந்துக்கு வந்தார். எங்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு நாள் கூட அழாத்த நாள் இல்லை. தனக்கு இங்கிலாந்து பிடிக்கவில்லை என்றும் அமெரிக்கா செல்ல விரும்புவதாகவும் அவர் கூறிய போது நாங்கள் 6 மாதங்கள் ஒன்றாக வாழ்ந்தோம். எப்பொழுதும் அவர் வீட்டில் இருக்கும்போது அவர் பெண்களுடன் கம்ப்யூட்டரில் அரட்டை அடித்து கொண்டிருப்பார். நான் குறை சொல்லவில்லை. ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். பின்னர் ஒரு நாள் அவர் என்னிடம் வந்து தனக்கு அமெரிக்காவில் வேலை இருப்பதாகவும் நான் கிளம்புவதாகவும் வீடு கிடைத்தவுடன் தொடர்பு கொள்வதாகவும் கூறினார். அவர் கூறியபடியே அமெரிக்கா சென்று விட்டார். என்னை பற்றி அவரது அணுகுமுறை மாறிவிட்டது. அவர் என் அழைப்புகளை புறக்கணித்தார் மற்றும் மிகவும் முரட்டுத்தனமாக இருந்தார். என்னை திருமணம் செய்து கொண்டு தவறு செய்துவிட்டேன், வாழ்க்கையில் செய்த பெரிய தவறு என்றும் ஏனென்று கேட்டதற்கு அவர் சொன்னதெல்லாம் எங்களுக்குள் ஒரு புரிதல் இல்லை என்பதுதான். இந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே பாகிஸ்தானில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்பதையும் நான் அறிந்தேன். அவர் சூதாடியதையும் அறிந்தேன். நான் அவரை விட்டு விலகவோ அல்லது விவாகரத்து செய்யவோ விரும்பவில்லை. விவாகரத்து யோசனைக்கு நான் மிகவும் பயந்தேன். இந்த விவாகரத்தை நிறுத்தி என் கணவரை திரும்பி வர செய்ய வேண்டும் என்று நான் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தேன். என் கணவரை ஒழித்துவிடு என்று எல்லாரும் என்னிடம் சொன்னாங்க. ஆனால் அதற்கு தைரியம் வரவில்லை. நான் ஏற்கனவே 30களின் ஆரம்பத்தில் இருந்தேன். விவாகரத்து பெற்றவர் என்ற முத்திரையுடன் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நான் தனித்து விடப்படுவேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். அது ரம்ஜான் மாதம் முடிந்து ஷவ்வால் மாதமாக இருந்தது. அந்த மாதத்தில் ஷவ்வால் மாதத்தில் உள்ள 6 நோன்புகளையும் நான் வைத்தேன். அதிகமாக பிரார்த்தனை செய்தேன். காலையில் எழுந்தவுடன் என் கணவர் தபால் மூலம் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியதாக என் உம்மாவிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் முற்றிலும் உடைந்து போனேன். அல்லாஹ் ஏன் என் பிரார்த்தனை கேட்கவில்லை என்று நினைத்து கொண்டே இருந்தேன். நிலைமைக்கு ஒரு நல்ல பக்கம் இருக்க வேண்டும் என்று, எல்லாமே ஒரு காரணத்திற்காக தான் நடக்கும் என்று என் உம்மா கூறினார். நான் அழுதேன். மறுநாள் முழுவதும் மிகவும் அழுதேன், வருத்தப்பட்டேன். அன்று இரவு தூங்க முடியாமல் மீண்டும் மீண்டும் எழுந்தேன். நான் கைகளை உயர்த்தி அல்லாவிடம் உதவி கேட்டேன். நான் அல்லாஹ் அல்லாஹ் என்று எல்லா நேரமும். அப்போது திடீரென்று 1 வருடத்திற்கு முன்பு என் உம்மா எனக்கு கொடுத்த குரான், பரிசாக தந்த அந்த குரானை படிக்க சொன்னதும் நினைவுக்கு வந்தது. அழுது கொண்டே இருந்த நான் படுக்கையிலிருந்து எழுந்து ஒலு செய்து குரானை எடுத்து ஒரு பக்கத்தை திறந்தேன். எனக்கு முன்னால் சூரா தலாக்கிலிருந்து இந்த ஆயத்துகள் இருந்தன. அதன் மொழிபெயர்ப்பு: அவன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் அந்த அடியானுக்கு உணவு வழங்குவான். எவர் அல்லாவை சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாவே போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் கட்டளையை நிறைவேற்றுவான். அல்லாஹ் எல்லா பொருட்களுக்கும் சரியான அளவை நிர்ணயித்துள்ளான். இது அல்லாவின் கட்டளையாகும். அவன் உங்களுக்கு இறக்கி வைத்தான். அல்லாவுக்கு அஞ்சி நடப்பவன் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் நீக்கி அவனுக்கு மகத்தான நற்கூலியை வழங்குவான். இந்த வசனங்களை படித்த பிறகு எது நடந்தாலும் அது அல்லாவின் விருப்பம் என்றும், என் முன்னாள் கணவருடன் மூச்சு திணறல் வாழ்க்கை நடத்துவதை என் அல்லாவால் பார்க்க முடியாததால் தான் இவை அனைத்தும் நடந்தன என்று நான் புரிந்து கொண்டேன். கடந்த காலத்தில் எனது தொழிலை கட்டி எழுப்புவதற்காக எனது படிப்பை தொடர எனது பெரும்பாலான நேரத்தை நான் செலவிட்டேன். குரானை படிக்க எனக்கு நேரமில்லை என்றும் தொழுகை நடத்துவதற்கு சோம்பலாக இருப்பதாகவும் உணர்ந்தேன். ஆனால் அந்த நாளுக்கு பிறகு நான் தவறாமல் தொழுதேன். தினமும் குரான் ஓதினேன். அதிகமாக நான் ஓதியது ஹஸ்புன் அல்லாஹூ வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புன் அல்லாஹூ வ நிஅமல் வக்கீல் என்று அதிகமாக ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1000 முறையாவது ஓதினேன். ஏறக்குறைய 6 மாதங்கள் கடந்து விட்டன. என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் அதிக திருப்தியாகவும் இருந்தேன். நான் முன்னேறி
என் கடந்த காலத்தை மறக்க ஆரம்பித்தேன். என்ன இருந்தாலும் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்பதை நான் அறிந்தேன். அல்லாஹ்வை தவிர எனக்கு வேறு யாரும் தேவையில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிறகு ஒரு நாள் என் சகோதரரின் நண்பர் ஒருவர் எங்களை பார்க்க வந்து என் சகோதரிடம் எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்க. என் அண்ணன் என்னுடன் விவாதித்து குடும்பத்தை எங்கள் வீட்டிற்கு அழைத்தார். இது எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் ஒரு நொடி கூட நான் நினைக்கவில்லை. நான் விவாகரத்து செய்தவள் என்று தெரிந்த உடனே அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அல்லாவின் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடந்தது. என் வருங்கால கணவரை சந்தித்தேன். 2 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அல்லாஹ் எல்லாவற்றையும் இடத்தில் வைத்தான். இன்று கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அதே நபர் இல்லை. நான் விரும்பிய அனைத்து மகிழ்ச்சியும் நான் விரும்பிய அனைத்தும் நிறைவேறியது. நான் இப்போது 3 அழகான குழந்தைகளுக்கு ஒரு தாயாக இருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் அன்பான அக்கறையுள்ள நல்ல ஒரு கணவருடன் மிகவும் மிகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை வாழ்கிறேன். இவை அனைத்தும் அல்லாவின் துவா மற்றும் அருளால் மட்டுமே எனக்கு கிடைத்தது. இந்த உலகில் நடப்பவை அனைத்தும் நமது நன்மைக்காக மட்டுமே என்றும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறுவேடத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த அருள்தான். நான் இப்போது போல் அல்லாஹ்விடம் எந்த ஒரு நாளிலும் இது அதிக நெருக்கமாக இருந்ததில்லை. துஆ என்னுடைய விதியை மாற்றுமா என்பதில் எனக்கு எப்போதும் சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்போது நமாஸ் செய்வது, குர்ஆன் ஓதுவது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அதிகமாக ஓதுவது, துஆ செய்வது மற்றும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதை நான் உங்களிடம் உறுதியாக கூறுகிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய பரக்கத்தையும் அருளையும் ரஹ்மத்தையும் பொழிந்து நேர்வழியை நமக்கு காட்டுவானாக. ஆமீன். இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் இப்பொழுது படக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும், நாம் துஆ செய்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும் நிரந்தரமானது கிடையாது. அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றான். அவன் உங்களுக்கு நன்மை எழுதுவான். அதனால் துஆ செய்வதை நிறுத்தி விடாதீங்க. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்பதை அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். குர்ஆன் ஓதுங்கள், திக்ரு ஓதுங்கள், தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள். அதற்கு கூடவே ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற இந்த திக்ரை ஒரு நாளைக்கு எப்படியாவது எஷாவுக்கு முன்னதாக ஒரு 1000 தடவையாவது ஓதி, எஷாவுக்கு முன்னதாக 1000 தடவை ஓதி பூர்த்தி செய்து அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்யுங்கள். நீங்கள் அதிக வேதனையோடு, மனதில் ஏக்கத்தோடு, பயத்தோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதற்கு ஒரு பதிலை தீர்மானம் செய்துதான் வைத்திருக்கின்றான். அதனால் ஈமானையும் இழந்து விடாமல், நம்பிக்கையும் இழந்து விடாமல், தொழுகைகளை நிசாரமாக விட்டு விடாமல், திக்ருகளை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு கூடவே நான் சொன்ன இந்த திக்ரையும் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக வைத்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அல்லாஹு தாலா உங்களுடைய தேவையை நல்ல முறையில் பூர்த்தி செய்து தருவான். முடிந்தால் இந்த ஷவ்வால் மாதத்தில் ஒரு 6 நோன்புகள் நாம் வைத்து கொள்ளலாம். அது எப்போ வேணாலும், இந்த மாதத்தில் தொடர்ந்து ஒரு 6 நோன்புகள் நாம் வைத்தால் வருடம் முழுவதும் நாம் நோன்பு வைத்த பிரதிபலனை அடைகிறோம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. இது கட்டாயமானது கிடையாது. வேண்டுமென்றால் வைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த நோன்பு வைத்தால் அதிக நன்மையானது. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலா நமது தேவைகளை பூர்த்தி செய்து தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி